அவங்க அப்பாவையும் அம்மாவையும் காப்பாத்துறதுக்காக மட்டும்தான் அந்த வீடியோவை போட்டிருந்தா சுபாஷினி இந்த கொலை வழக்கில் சேர்க்கப்பட்டு சிறைக்கு போயிருப்பாங்க. போலீஸ் ஒன்று சும்மா விடாது. சுபாஷினியை காப்பாற்றணும், சுபாஷினியோட அப்பா அம்மாவை காப்பாற்றணும்லாம் எந்த போலீஸுக்கும் தலையெழுத்து கிடையாது. யார் தப்பு பண்ணாலும் தப்பு பண்ணவனை அடிச்சு உள்ள போட வேண்டியது. அதான் கரெக்டா வந்துட்டீங்க. அதனாலதான் கரெக்டா சுர்ஜித்தோட அப்பாவுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு சொல்லி இல்ல அங்கதான் நான் என்ன சொல்ல வரேன்னா, சரி அம்மாவையும் சொன்னாங்கல்ல, அம்மாவையும் சொல்லல, என்ன சொல்லிருக்கணும், விசாரிச்சு கைது பண்ணுங்கன்னு சொல்லலாமே. அந்த அதிகாரிங்க நம்ம பாக்குறோம், அந்த காணொலியை பாருங்க, யாரும் அந்த மாதிரி செய்யக்கூடாது. அதாவது எந்த சமுதாயத்தை சார்ந்தவங்களுமே அரசாங்கம் அந்த மாதிரி ஒரு நிர்பந்தத்தை படுத்தக்கூடாது. தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிக்கட்டும். இன்னைக்கு அந்த அப்படிப்பட்ட ஒரு பெண் பிள்ளைய பத்திட்டாங்க, அந்த பெண் பிள்ளை காதல் வயப்பட்டுருச்சு. அதனால ஒரு அப்பா எந்த தப்பும் பண்ணல, ஒரு காவல்துறை அதிகாரி, அவரை நீங்க சிறைப்படுத்தி வச்சிருக்கீங்கல்ல, கோர்ட்ல அவருக்கு சம்பந்தம் இல்லை அப்படிங்கிறது வந்து பின்னாடிங்க. இன்னைக்கு அவரோட குடும்ப கௌரவம் போயிடுச்சுல்ல, மரியாதை போயிடுச்சுல்ல, ஒரு அவரை கொலை வழக்குல எல்லாம் சேர்த்திருக்கீங்க.